இந்த திவ்யா கள்ளச்சி இவங்கெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா? அவளுக்கு அந்த வியாதி இருக்கு, டெஸ்ட் பண்ணாதான் வந்திருக்கு. அது எனக்கு தெரியும். என்ன வியாதி? அது நான் சொன்னா ப்ராப்ளம் ஆயிரும்ல மேடம். இல்ல சொல்லலனா தான். ஓகே ஓகே, ஹெச்ஐவி வந்து டெஸ்ட் பண்ணனும் சொல்லி தான் வந்து. ஹெச்ஐவி பாசிட்டிவா? ஆமா. 13, 14, 15 வயசு பசங்களோட அந்த பொம்பளை வந்து செக்ஸ் வச்சிட்டு இருக்கா. ஸோ இப்போ அந்த பசங்களையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? டவுட் இருந்துச்சு, இந்த டெஸ்ட் பண்ண எதுக்கு சொல்றா, நான் அப்படி போயிருக்கா இல்லையா சொல்ல. இல்ல, நான் போன இடத்துக்கெல்லாம் அவ படுத்திருக்காளாம். ஃபர்ஸ்ட் நைட் கண்டென்ட் பண்ணு. காரணம் என்னன்னா அதில் நல்லா காசு ஏர்ன் பண்ணலாம். புரியல எனக்கு. அப்போதான் நான் கேல்குலேஷன் பண்ணேன். அவள் ஒரு வீடியோ காட்டினா என்கிட்ட. என்னன்னா அதில் ஒரு அம்மா காணாமல் போயிடுறாங்க. பண்ணும்போது அவங்க சாயந்தரம் ஃபேமிலி வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அது நல்ல விஷயம். என்னோட இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா அம்மா காண போயிட்டாங்க. எனக்கு எத்தனை நேற்று வரைக்கும் கால் வருது. எப்படி அதை நான் தாங்க முடியுமா? நீ வந்து எங்கள் அம்மா சோல் போட்டாங்க, நாங்களும் பார்த்தோம். நான் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கல. நீ எதுக்கு போஸ்ட் பண்ணுற? நான் ஸ்டேஷன் போனேன், கை கும்பிடுறாங்க. யூடியூபர் தான் எடுக்க மாட்டேன். அப்போ தான் சித்ரா மேடம் என்ட்ரி ஆகுறாங்க. ஆனா அவளை செருப்பாலே அடிக்கல தான் நான் முடிவுல இருந்தேன். இப்போ இவங்களும் தானே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், இவங்க அவ்வளோ ஒரு கரெக்டான பர்சனாக இருந்தால் இவங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க. திருச்சி சாதனாவும் ரவுடி பேபி சூர்யா ஒன்று தெரியுமா? தெரியுமா? எதுவுமே தெரியாது எனக்கு, யாரும் தெரியாது மேடம். ஆனா இவங்களோட வீடியோஸ் இருக்குல்ல, ஃபுல் ட்ரெஸ் இல்லாம, அது திவ்யா இதுல பார்த்தேன். யாருது? என்னன்னா ஃபர்ஸ்ட் சேலமணியை கொல்றதுக்கு காசு கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்னை கொல்றதுக்கு. எப்படின்னா திவ்யாவும் இவங்க போயிட்டாங்கன்னா வெளியே வந்தா என்ன தூக்குறாங்க தான் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். எனக்கு உயிருக்கு ஆபத்து. கார்த்தியோட கை கால் வெட்டணும். ஸோ இதெல்லாம் மக்கள் பண்றது. என்னம்மா என்ன கொலை அவ்வளோ ஈஸியா? இல்லை இன்னும் இவ பெரிய பவர்ல இருக்காளா? அப்பப்போ துணியை ஊத்து போட்டு நிப்பாலாமே. ஆமா, அது நான் எப்படின்னா செல்ஃபி எடுக்க வராங்க, நம்ம என்ன செய்வோம், சரி வாங்க அப்படி இல்லை பார்க்குறியாடி அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு. அவளுக்கு காசு 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 காசு. அவளுக்கு செக்ஸ் அவ்வளோ பிடிக்கும் மேடம். ஆனா ஒன்னு சொல்லுவாங்க கார்த்தி என்கிட்ட, என்னன்னா திவ்யா செக்ஸ் டார்ச்சர் பண்றா. ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது தான் அந்த 2 பசங்களை அவ ரேப் பண்ணது. அவ சொல்ற, கார்த்தி எனக்கு சரியா பண்ணியிருந்தானா நான் இந்த குழந்தைகிட்ட போயிருக்க மாட்டேன் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு. உண்மையான கார்த்திகா இல்ல இல்ல, ஆக்சுவலி உண்மையான கார்த்தி வேற, மதுரைக்கார. இவரோட ஹிஸ்டரியே வேற. சூப்பர் வேலை. அவங்க தயவு செஞ்சு திவ்யா கலைச்சு தூக்கில் போட்டுருங்க. எனக்கு அவ திருப்பி வந்தா கூட தயவு செஞ்சு என்னையெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூலாம் எடுக்க சொல்றாதீங்க, நானே கொன்றுவேன். இத்தனை நாளா இப்படி தைரியமா இதெல்லாம் பண்றாங்க. ஒரு மானம் சூடு சொரணம் இல்லை. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்ல, கார்த்தி நல்லவனா தான் இருந்திருக்காங்க. நல்ல விடமா. ஆனா வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அவங்க யாரா இந்த தப்பு செய்வாங்கன்னா அந்த மூஞ்ச பார்த்து அது லவ் பண்ற மூஞ்சா அது? நீ பாட்டுக்கு நீ வேலை செய்யி, உன்னை பாட்டுக்கு எல்லாரும் வேலை செய்வாங்க. கண்டிப்பா இது நடக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு ஜெயந்த் தாரா அவங்க கிட்ட பேச போகிறோம். வாங்க பேசலாம். இந்த திவ்யா கள்ளச்சி, இந்த சித்ரா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஏன்னா அவங்களால நாடு வந்து குட்டிச்சவராக போலையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு தானே கேள்விப்பட்டேன். நீங்கள் அவங்க சார்பாக தானே இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்க. அவங்க சார்பாக நான் உட்காரல மேடம். எனக்கு என்னன்னா, நான் வந்து ஃபிலிம் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது வீடியோஸ் இன்ஸ்டா போடும்போது அந்த பொண்ணு வந்து எந்த பொண்ணுன்னு பேரு? திவ்யா கள்ளச்சி. சரி. நான் வந்து சேலம் மணி கூட வந்து நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தோம் கண்டென்ட்டு. அதுக்கும் போதே கலை கூட பண்ணியிருக்கேன். திருச்சி ரமேஷ் நிறைய. இப்போ நான் ஃபிலிம் லைனில் வந்து நமக்கு ப்ரமோஷனுக்கு அவங்க கூப்பிடும்போது போக வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு 2 கண்டென்ட்னா நாங்கள் 2 கண்டென்ட் போடுவோம். அதே மாதிரி திவ்யா வந்து சேலமணி அவங்க வீட்டில் இருக்கும்போதே ஃபோன் பண்ண பொண்ணு. வீடியோ காலில் அவங்க அம்மா கூட பேசுகிறாங்க. அவங்க அம்மா வந்து என்கிட்ட பாரு இவ தான் திவ்யா அப்படி சொல்லி நாங்கள் பேசுகிறோம். 1 மந்த் கழிச்சு திருப்பி எனக்கு இன்ஸ்டாவில் பார்த்து மெசேஜ் பண்ணுறாவா, நம்ம கண்டென்ட் பண்ணலாமா சொல்லிட்டு. பட் அவள் பேக்ரவுண்ட் எனக்கு ஓரளவு தான் தெரியும். எந்த மாதிரி அவள் என்ன மாதிரினா ஒரு கார்த்தி கஷ்டப்பட்ட ஒரு இது. ஆனால் வந்து இப்படி அந்த அரைக்குறை ட்ரெஸ் போடுறது அதுதான், வேற எதுவுமே பேக்ரவுண்ட் தெரியல. தெரிஞ்சால் நான் சத்தியமாக போயிருக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு ஃபிலிம் லைன் வேற, நான் சோஷியல் ஒர்க் ஒரு சைடில் பண்ணிகிட்டே இருக்கிற, பையனை பார்க்குறேன், என் லைஃப்க்கு போராடுறேன், ஒரு லாக்கு நான் கொஞ்சம் படிச்சுட்டே இருக்கிறேன். ஸோ இதில் இருக்கும்போது நம்ம எல்லாம் இருந்தால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதுக்குள்ளே போயிட்டேன். இவ கூப்பிடும் போது வா, அது உடனே சொல்கிறேன், நான் வந்துட்டேன், உன் வீடு இல்லை. அது அப்போ அப்படி என்ன அவள் பேக்ரவுண்ட் வேர்ஸாக இருக்கு? அவள் பேக்ரவுண்ட் பற்றி கொஞ்சம் சொல்ல. இப்போதான் நான் தெரிஞ்சு போச்சு. அவள் பேலில் இருந்த பொண்ணு தான். பேலில் ஏதோ சுகந்தி தேனி அந்த ஒரு பொண்ணு கூட சம்திங் ஆயிட்டு பேலில் தான் இருக்காங்க. உள்ளே போய் அந்த மாதிரி அப்புறம் கார்த்தி சொல்லி அழுதுட்டு தான் வந்த பொண்ணு. அப்புறம் சுகந்தி சம்திங் ப்ராப்ளம் பண்ணாங்க சொல்லிட்டு, அவங்களுக்குள்ள பிரச்சனை சொல்லிட்டு வாயில வரதுலாம் போய் தான் அவள் வருது. ஆனால் நான் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவள் நார்மலாக எல்லா கூட வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தா.
எல்லாம் சொல்லலாம் மஞ்ச கட்ட பையோட வந்தால அவ நம்ம தமிழன் மக்கள் பாவம் பார்த்தவங்க தான். நானும் ஒரு இதில் பார்த்துருக்கேன், பாவமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இந்த மாதிரி இருக்குன்னா கார்த்தி சொல்லிட்டு இது ஒரு வேஷமாக்கி தமிழ்நாடு உங்களுக்கு வந்து மக்களை கவுக்க பார்த்தா. அவ சீரியஸா பண்ணாலும் மக்கள் சிரிக்கிறாங்க, தாத்தா கூட கல்யாணம் பண்ணாலும் சிரிக்கிறாங்க, சின்ன குழந்தை கூட இருந்தாலும் சிரிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் கரெக்டா? தப்பு இல்லை அது. அப்போ இப்போ நீங்க சொன்னீங்களே இப்படி சீரழிஞ்சு போகுது அப்படின்னு, அப்போ நீங்க என்ன இந்த விஷயத்துக்கு அவகிட்ட எப்படி நீங்க பேசுனீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணீங்க, என்னன்னு வார்ன் பண்ணீங்க? அவள் வந்தபோது 2 days அழுதா ஃபுல்லாக. எனக்கு தேனி யூஸ்வரன் இப்படி பண்ணுறா அப்படி மன டென்ஷனாக தான் வந்தா. அழுதுட்டா. அவளுக்கு யூரின் அடிக்கடி வந்துச்சு, படப்படனை வந்துச்சு, பேம்பர்லாம் வாங்கி கொடுத்து எல்லாமே செஞ்ச பொண்ணு தான். அப்போ நான் அவள்கிட்ட உட்காந்து பேசினேன், நீ பண்ணுறது தப்பு, உனக்கு வியூவர்ஸ் அத்தனை பேர் இருக்காங்க, ட்ரெஸ்ஸு சேல் பண்ணு, அது அத்தனை காசு வரும். நல்லா ஒரு 4-5 அந்த பானை இடத்துக்கு கொண்டு போனேன், நம்ம கலாச்சாரம் இப்படி காட்டு, தேவர் சிலைக்கு கூட்டு போனேன், தேவர் பற்றி நீ பேசு, ஸ்கூல் பற்றில இந்த ஸ்கூல் இப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சா அவள் அதெல்லாம் போட்டா. கடைசியில் வந்து இங்கே நெட்ட எல்லாமே நல்லபடியாக தான் நடந்து போனா. அவளோட மெயின் நோக்கம் என்னன்னா அவளுக்கு அந்த வியாதி இருக்கு, டெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கு. அது எனக்கு தெரியும். என்ன வியாதி? அது நான் சொன்னா ப்ராப்ளம் ஆயிடும்ல மேடம். இல்லை சொல்லலைன்னா தான். ஓகே HIV வந்து டெஸ்ட் பண்ண சொல்லி தான். HIV பாசிட்டிவா? ஆமாம், பாசிட்டிவ் வந்து அவங்க செகண்ட் டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் தெரியாது இல்லை அவங்களுக்கு, இது தெரியும்ல, அதுக்கப்புறம் செகண்ட் பண்ண சொல்லுவாங்களா. ஸோ இது நோக்கம் எனக்கு தெரியாதே. மக்களே, இது வந்து பயங்கரமான ரொம்ப பெரிய இஷ்யூ இது. சரி சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப தப்பு. ஏன்னா 13, 14, 15 வயசு பசங்களோட அந்த பொம்பளை வந்து செக்ஸ் வச்சிட்ருக்கா. ஸோ இப்போ அந்த பசங்களையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் மேடம் அங்கே போகிற ஹாஸ்பிட்டலுக்கு வாய் கூசாமல் சொல்கிறா அந்த டெஸ்ட் எடுங்க சொல்லி. ஏன்னே எல்லாம் பார்க்குறான், ஏன்னா எங்கள் சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க தானே. அப்போ இப்போல்லாம் பண்ண முடியாது மேடம், நீ பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு போ சொல்லுவாங்க. மண்டே சொல்லுவாங்க, அதான் 3 days அப்படி சொல்லிட்டு. அதுக்குள்ளே அவர் ஊர் போயிட்டா. எனக்கு இதுதான் கோபமாக இருந்துச்சா. இருந்தாலும் அவள் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கா, அவள் நல்லபடியாக இருப்பா, இப்படி இருப்பா அப்படி இருப்பா சொன்னா. ஆனால் ஏன் வருது, எனக்கு டவுட் இருந்துச்சு, இந்த டெஸ்ட் பண்ண எதுக்கு சொல்கிறா, இன்னும் அப்படி போயிருக்கா இல்லையா சொல்ல. இல்லை, நான் போன இடத்துக்கெல்லாம் அவள் படுத்திருக்காளாம். அப்போ இது இருக்கோமா, கார்த்தி வந்து டெஸ்ட் பண்ண சொன்னானா, இந்த இப்போ வேலு கார்த்தி இருக்கானே அந்த பையன் சொன்னானா, நீ கிளியர் ஆகிட்டுன்னா சொல்ல, நான் வாழ்க்கை கொடுக்குறேன் சொல்லிட்டு. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, நித்யா ஒருத்தர் இருக்காங்க, யாருன்னா காத்து கருப்பையோட எக்ஸ் ஒய்ஃப், இப்போ அவங்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து திவ்யாவுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவள் என்ன சொல்கிறான்னா, நீ இப்படி ஒண்டி கட்டியாக இருக்க, நீ வந்து என்ன பண்ணனா யார்கிட்ட குழந்தை வாங்கிட்டேன்னு அவருக்கு லைஃப் ஆயிரும். நான் அதான் சொன்னேன், எத்தனை அனாதைங்களா அது எடுத்தாலும் பரவாயில்ல, உன் மூலியமாக தான் வரணுமா, அதுவும் அடுத்த புருஷன், அது உன் புருஷன் கிடையாது. இந்த மாதிரி கதையாக போயிட்டே இருக்கும்போது தான் கார்த்திட்ட இவளும் சொல்கிறா, நீ அதை டெஸ்ட் பண்ணிக்கோ, கார்த்தியும் அதே தான் சொல்கிறாங்க. அப்போ நானும் லூஸா, என்னை வச்சு கேம் விளாடுறாங்க, நீ நல்ல காரியம் பண்ணி தெரியாமல் இருந்தால் ஓகே, நீ இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்னை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி தானே தெரியுது. அப்போ இந்த டைமில் என்னாச்சு, 10 நாள் போச்சா, போயிட்டா. அதுக்கப்புறம் அங்கேருந்து சொல்கிறேன், நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி கண்டென்ட் போடுறதுக்கு. நான் எந்த மாதிரி கண்டென்ட்? அதுதான் இங்கே இருக்குது. நானும் சொன்னேன், சரி அவேர்னஸ் இல்லைன்னா காமெடி இல்லைன்னா யாரும் அடிக்கிற மாதிரி மேரேஜ் கண்டென்ட்னாலும் ஓகே, நம்ம அதை அவேர்னஸ் காட்டணும், லவ் பண்ண இப்படி அரேஞ்ச்னா அப்படி. இவ சொல்கிற அந்த மாதிரி இல்லை, ஃபர்ஸ்ட் நைட் கண்டென்ட் பண்ணு. காரணம் என்னென்னா அதில் நல்லா காசு ஏர்ன் பண்ணலாம். இவ என்ன பண்ணுறான், இப்போ நான் ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கேன்ல, என் வீட்டுக்கு வரால, என் வீட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது சொல்லி எல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்து வச்சுக்கிறாவ. அதுக்கப்புறம் நம்மளை அட்டாக் பண்ணுறான். இப்போ எங்கள் அம்மா ஃபோட்டோ எடுக்க, அண்ணா ஃபோட்டோ எடுத்து எல்லாமே வைக்கிற, ஃபேமிலி நீ கீழே தான் உட்காருவா, ஃபேமிலி ஃப்ரெண்டாக மாதிரி இருப்பா, எனக்கு குழம்பு ஊற்று, எனக்கு ரசம் ஊற்று, அந்த மாதிரி நம்ம ஒரு தங்கச்சி மாதிரி நான் பார்த்தேன். அந்த மாதிரி நடந்துட்டாவ. ஆனால் வெளியே போனதுக்கப்புறம் தான் அவள் என்ன செய்கிற, மார்க்கெட்டிங் பண்ணுறான், முன்னாடி ப்ரமோஷன் இந்த மாதிரி கேட்கும்போது இந்த பொண்ணு வருவா, எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படி சொல்லி இருந்துட்டு பேரம் பேசுவா. நான் சொல்ல அந்த மாதிரி நான் வரமாட்டேன். அப்போ அவள் விடுற ஒரு சேலஞ்ச், நான் நினச்சா யூடியூபரில் யாருனாலும் மேலே ஏற்றுவேன், முடிஞ்சா கீழே இறக்குவேன் சேலஞ்ச். அவரோட டைலாக் ஒன்று இருக்குது, அந்த தமிழ் எனக்கு சரியாக வராது, அந்த டைலாக் சொல்லலாம். அது நீ நினைக்கிற மாதிரி உனக்கு மேலே நல்ல யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், நீ கலீஜ் அப்படி. அவரோட என்ன அப்போ அதாவது புரியல எனக்கு. அப்போ தான் நான் கேல்குலேஷன் பண்ணேன். அவள் ஒரு வீடியோ காட்டினேன்ட்ட, என்னன்னா அதில் ஒரு அம்மா காணாமல் போயிடுறாங்க. பண்ணும்போது அவங்க சாயந்தரம் ஃபேமிலி வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அது நல்ல விஷயம். என்னோட இதில் என்ன போட்டிருக்காருன்னா, அம்மா காண போயிட்டாங்க. எனக்கு எத்தனை நேற்று வரைக்கும் கால் வருது. எப்படி அது நான் தாங்க முடியுமா? நீ வந்து எங்கள் அம்மா சோறு போட்டாங்க, நாங்களும் பார்த்தோம். நான் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கல, நீ எதுக்கும் போஸ்ட் பண்ணுற, நீ என்னை பற்றி என்ன வேணா பேசு. ஏன்னா ஃபிலிமில் எல்லாருக்கும் 1000 பேர் 1000 பேசுவாங்க. நீ எதுக்கு எங்கள் அம்மாவை இது பண்ணுற, அல்லாவை பண்ணுற,
எனக்கு ரைட் சைடில் நான் ஸ்டேஷன் போனேன், கை கும்பிடுறாங்க, யூடியூப் எடுத்து எடுக்க மாட்டேன், எஸ்பியில் போகிறேன், ஆன்லைன் பண்ணு, இங்கே போ அங்கே போ. அப்போ தான் சித்ரா மேடம் என்ட்ரி ஆகுறாங்க. ஏன்னா அதுக்கு போதே வந்து கார்த்தியும் சொல்லியிருக்காங்க சித்ரா மேடம்கிட்ட பயப்படுவாங்க. நாங்கள் 3 பேர் லைவ் பேசுகிறோம், அப்போயும் சொல்கிறாங்க சித்ரா மேடம் வந்திருக்காங்க லைவில், வேணாம் உடனே தேனீஸ்வரனுக்கு அங்கேயே ஸ்பாட்டில் பேசுகிறேன், நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எடுத்த கண்டென்ட்லாம் டெலிட் பண்ணு, சித்ரா மேடம் பார்க்குறாங்க அப்படி சொல்லி. அப்போ என் மைண்டில் எப்படி இருக்கும், ஸ்டேஷன் பார்க்கணும், எஸ்பி பார்க்கல, இப்போ மக்கள் பார்வை சித்ரா மேடம் போகும்போது யாரும் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணல, எனக்கு அந்த டெலிட் இப்போ வரைக்கும் பண்ணல மேடம், அதுதான் நீங்கள் உட்காந்துருக்கேன். அப்புறம் மக்கள் சித்ரா மேடம்கிட்ட ஃபோன் பண்ணி எடுக்கலாம் அவங்க. ஸோ நான் நினச்சி ஃபேக்காக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சும்மா. அப்போ லைவில் நான் லைவ் பேசுவேன், எப்போவுமே பேசுவேன் நான். அப்போ அது வந்து கொடுத்தாங்க எனக்கு ஒருத்தவங்க, பேசுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இதில் நம்பர்ஸில் இருக்குது. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம், ஏன்னா இங்கே எடுக்கல, யார் எடுக்கல, என்ன பண்ணுறது, பெருசாக மறியல் பண்ணிடலாமா ரிப்போர்ட்டர் வச்சு, நான் ஒரு பிளான் போட்டேன். இவங்க எடுத்துட்டாங்க, அவங்க லைவில் இருக்காங்க, நான் எடுத்திருக்கேன், அவங்க லைவ் பேசியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நடந்திருக்கு மேடம், என்ன பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, அமைதியார் ஒன்றும் பண்ணாது. என்ன சொல்கிறாங்க ஸ்டேஷனில், இல்லை அடிக்க சொல்கிறாங்க, அடித்து இது பண்ணிக்கலாம், கேஸ் போட்டுடலாம், அதுக்கப்புறம் என்கொயரி நடக்கட்டும், அப்பாவோட ஃபோன் பிடிங்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படி சொன்னாங்க அவங்க. நீ எனக்கா அமைதியாக இருப்பியா இல்லையா கேட்டாங்க. நான் இருக்கிறேன் மேடம், எனக்கு யாரும் சப்போர்ட் கொடுங்கல்ல, இதே வந்து போலீஸ்காரங்க பார்த்தா நான் எப்படி வந்திருப்பேனா, வந்திருக்க மாட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னா, சும்மா நான் பண்ண முடியாது, நீ என்ன பண்ண, ஒரு கண்டென்ட் போடு, எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நான் அவங்க போட்டு, அப்புறம் அவங்க ஒரு 10 டேஸ் கழிச்சு தான் அவங்க கம்யூனிட்டியில் போட்டாங்க. அப்புறம் எனக்கு அமைதியார சொல்லிகிட்டே இருந்தாங்க, நானும் அமைதியாக இருந்துட்டேன். நான் வந்து எங்கள் அக்காவை பார்த்துட்டு மும்பை போயிட்டு 10 நாள் கழிச்சு வந்தேன். ஆனால் அவளை சிறப்பாலே அடிக்கல தான் நான் முடிவில் இருந்தேன். ஏன்னா ஒரு வார்த்தை, நம்ம பிரச்சனை நம்ம தான் சால்வ் பண்ண மேடம், அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ நான் தேவையில்லை சொல்லி நான் வந்துட்டேன். லைஃப்லேயே அப்படி தான் போராடுறேன், இது ஏன் அடுத்தவங்களை நம்பணும் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் சித்ரா மேடம் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. ஸோ நான் ரிலீவ் ஆகிட்டேன். ஓகே இப்பயாச்சும் டெலிட் ஆகும். என்னென்ன ப்ரெஸ் மீட்டில் என்னென்னு வச்சாங்க ப்ரெஸ் மீட்? அது வந்து என்ன, திவ்யா வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க இதை வச்சு பண்ணுறாங்க, அதே மாதிரி அங்கே ரவுடி பேபி எல்லாமே கூட்டு வராங்க, அது மாதிரி அவங்களோட மக்கள் பார்வை சித்ரா ட்ரஸ்ட் மூலமா இவ ஆட்டையை போட்டிருக்கா பைசா, அந்த மாதிரி காட்டுறாங்க. அந்த ஆட்டை போடுற பைசா எனக்கு தெரியாது, அங்கே ப்ரெஸ் மீட்டில் தான் பார்த்தேன். இப்போ இவங்களும் தானே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இவங்க அவ்வளோ ஒரு கரெக்டான பர்சனாக இருந்தால் இவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதான் மேடம் நான் என்ன சொல்கிறேன்னா, கெட்டதில் நல்லது நடந்திருக்குல்ல. இப்போ இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தான் வெளிச்சத்தில் அவ்வளோ வந்திருக்கு, கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வந்திருக்காதுல்ல. நானும் லூஸ் மாதிரி போராடிட்டே இருப்பேன், லைவ்ல லூஸ் மாதிரி பேசிட்டே இருப்பேன், திவ்யா அரெஸ்ட், திவ்யா இதே தான். திருச்சி சாதனாவும் ரவுடி பேபி சூர்யா உனக்கு தெரியுமா? தெரியுமா? எதுவுமே தெரியாது எனக்கு, யாரும் தெரியாது மேடம். திவ்யா தெரியும், சேலம் மணி, அப்புறம் இப்போ கார்த்தி. ஆனா இவங்களோட வீடியோஸ் இருக்குல்ல ஃபுல் ட்ரெஸ் இல்லாம, அது திவ்யா இதுல பார்த்தேன். யாருது அது? திருச்சி சாதனா, செல்வராணி. அவங்களது பார்த்து தேர்ட் காட்டும் போது எனக்கு வேணாப்பா, என் ஆஃபீஸ் வந்து கடவுள் மாதிரி வைக்கிறேன், சிசிடிவி கேமரா என் ஆஃபீஸில் எல்லாம் இருக்கும், அப்புறம் எங்கள் அம்மா நம்பி அனுப்பியிருக்காங்க எல்லாம், நானே இந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் இருக்கேன், எப்படி பண்ணிடாத சொன்னேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, வேணாது சொல்லும்போது இல்லை நான் வந்து சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு இது வச்சுருக்காங்க குரூப்ஸ், ஒன்றுனா சொல்கிறா. எனக்கும் குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கா, அதில் யார் இருக்கான்னா தேனீஸ்வரன், நான், அப்புறம் நித்யா, அதான் காத்து கருக்களோட எக்ஸ் ஒய்ஃப், அவங்க 3 பேர். நான் சொன்னேன் நம்ம சேர்ந்து இப்போ பேசி ஒன் டே ஆகலை, அதுக்குள்ளே நீ குரூப் பண்ணிட்ட. இல்லை நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்குது, அது உண்மை, ஃபேக்ட், நான் பார்த்தது உண்மைதான். ஆனால் அவங்க ஆன் பண்ணாங்களா இல்லைன்னா இவளே கேட்டாளா இன்னும் எனக்கு அது தெரியாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கெல்லாம் 20+, 21+ வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணலாம் செய்யலாம், ஏன்னா சட்டத்தில் அப்படி சொல்கிறாங்க. அவங்க ஃபோர்ஸ் பண்ணி இல்லை அடித்து மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி காசு பண்ணால் நம்ம சொல்லலாம். நான் சின்ன குழந்தை நீ மேலே கை வச்சிருக்கல, அப்புறம் இல்லை செருப்பாலே அடிக்கணுமா இல்லையா சொல்லுங்க? குழந்தைக்கு எல்லா 10 வயசுக்கு அவளை செருப்பாலே நான் எப்போவோ அடிச்சிட்டேன் இதே சேனலில். ஏன்னா நீ இப்படி பேசாத, இப்படி ட்ரெஸ் பண்ணாத, நீ என்ன நீ கண்டென்ட்டுக்கு என்ன வேணால் பண்ணுவியாலாம் எவ்வளோ கேட்டேன், விடு எனக்கு. ஆனால் நான் இப்போ ஸ்ட்ரிக்டாக வந்து நான் ஒன்று சொல்கிறேன்னா, நான் காவல்துறையை கையெடுத்து கேட்டுக்கிறேன், கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அந்த பொண்ணுக்கு அந்த ஹெச்ஐவி இருக்குது, அது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ அவள் அரெஸ்ட்டில் இருக்கிறா, ரிமாண்டில் இருக்கிறான்னா பிளட் டெஸ்ட் எடுக்கணும், எடுத்து செக் பண்ணுங்க. அந்த குழந்தைங்க, அவள் கூட இருந்த குழந்தைங்க, அவங்க யாருன்னு பார்த்து அவங்களுக்கும் தயவு செஞ்சு டெஸ்ட் பண்ண வைங்க. இப்படி தாங்க ஒருத்தர்கிட்டேருந்து இப்போ அந்த குழந்தைக்கு, அந்த பசங்களுக்கு அவங்களுக்கே தெரியாமல் அந்த ஹெச்ஐவி எஃபெக்ட் ஆகி இருந்ததுன்னா
அவங்க லைஃப் நாளைக்கு அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை, இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. இது மட்டும் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு நம்ம காவல்துறை. இந்த ஆனந்துன்னு திவ்யா கலர்ச்சியோட ஒருத்தர் இருக்கிறான்ல, அவங்கிட்ட சொல்லி வீடியோ எடுக்க, இந்த பசங்களோடு இப்படி இருக்கும்போது வீடியோ எடுக்க சொன்னது வந்து சித்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தெரிய வருது. இதுக்கு என்ன நீ சொல்ல நினைக்கிற? ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நாளாக விலகி வந்துட்டேன். ப்ரோக்ராமுக்கு நான் போயிட்டேன். இது அப்புறம் தான் நடந்திருக்கு எல்லாம். பட் நான் என்ன சொல்கிறேன், இந்த பையன் ஒரு ஆனந்த் சொல்கிறீங்களா, அது அவன் வீட்டிலே உட்காந்துருப்பான். அவன் அந்த கல்யாணம் இதுக்கு பாக்ஸ் போடுவான், அந்த ஸ்பீக்கர் எல்லாமே அந்த வேலை செய்கிறான். எப்போ வீட்டில் தான் இருப்பான். அவன் இப்படி பண்ணான் அன்னைக்கெல்லாம். ஆனால் இங்கேயும் ஒரு என்னன்னா, இவனை பிடிக்கிறதுக்கு பதிலாக ஆகாஷ் ஒருத்தன் இருக்கான். எதுக்கு நான் இவனை சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்கில் எண்டு வரைக்கும் அந்த பையன் திவ்யா கூட தான் இருந்திருக்கான். அந்த ஆடியோ வீடியோலேருந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் சேலமணியை கொல்றதுக்கு காசு கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்னை கொல்றதுக்கு. எப்படின்னா, திவ்யாவும் இவங்க போயிட்டாங்கன்னா வெளியே வந்தால் என்னை தூக்குறாங்க தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். எனக்கு உயிருக்கு ஆபத்து. ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டோன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் ஜெயந்தாராவை தூக்கணும். அது தேர்ட் என்னன்னா, கார்த்தியோட கை கால் வெட்டணும். அந்த ஆடியோவில் இருக்குது. கை கால் வெட்டணும் எதுக்குன்னா, வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டோம். அப்போ தான் கார்த்திக்கும் சூடு சொரணா வருது. என்னன்னா, திவ்யாவே இது பண்ணுவோம், ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சேலமணி பண்ணும்போது தான் வந்து தெரியல, என்ன பண்ணும்போது தெரியல, அவனுக்கு அடிக்கும் போது. அதுக்கப்புறம் தான் மக்கள் பார்வை சித்ராவை கொலை பண்ணுறதுக்கு திவ்யா ரெடி ஆயிட்டா. ஸோ இதெல்லாம் கொலை பண்ணுறது என்னம்மா? என்ன கொலை அவ்வளோ ஈஸியா? இல்லை இன்னும் இவ பெரிய பவரில் இருக்காளா? பவரில் இருக்கிறவங்களும் பண்ண முடியாது. அது ஒரு ஆளுன்னு நீங்களாம் பயந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்க, உயிருக்கு ஆபத்துன்னு. மேடம், நம்ம இப்போ அவளை வந்து எப்படி பார்த்துருக்கோம், நான் எது பண்ணாலும் சிரிக்கிறோம். இது உயிர் போயிடும். அதுக்கப்புறம் விசாரணை பண்ணி என்ன? அது எப்படிமா உயிர் போயிடும்? அந்த அளவுக்கு எப்படி? எனக்கு புரியலையே. அவளுக்கு காசு 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 காசு, வியூஸ் வேணும் வியூஸ் வேணும். அவளுக்கு செக்ஸ் அவ்வளோ பிடிக்கும் மேடம். நானே சொல்கிறேன். அவங்க குழந்தைய கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். வேதம் கார்த்தி பெட்டில் 2 பேர் மேலே படுப்பாங்க. அவங்க அக்காவும் அவங்க அக்கா புடிச்ச கீழே, நான் உள்ள அவங்களோட குழந்தையோட படுப்பேன். ஏன்னா எனக்கு பாய்ஸ் முன்னாடி தூக்க வராது. அது முதலேருந்து அப்படி. இவங்க 2 பேரும் மேலே படுக்கிறாங்க. நான் கேட்குறேன், இல்லை நாங்கள் வீடியோஸ் பார்க்குறோம் எல்லாமே, இது ஒரு நடந்துச்சு. அக்காவுக்கும் அவங்களுக்கு தெரியணும்ல, அவங்க சொல்லணும்ல. யாரோட அக்கா? கார்த்தியோட அக்கா. ஸோ நான் சரி, அவங்களுக்குள்ள நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம வந்தோமா கண்டென்ட் பண்ணாமல் போனோமா, அதோட நான் இருந்தேன். ஆனால் ஒன்று சொல்லுவாங்க கார்த்தி என்கிட்ட, என்னன்னா, திவ்யா செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறா. ஏன்னா அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, 1 மணிக்கு வெளியே போயிடுவாங்க அக்கா கூட. எனக்கு திவ்யா காலைல எழுந்திரிச்சு சொல்லுவா, அவங்க உண்மையான அக்காவா? ஏன்னா அவங்களுக்குள்ள ஏதோ தப்பாக நடந்திருக்கோமோ, ஏன்னா எப்போ பார்த்தாலும் நைட் வெளியே இருக்காங்க. நான் கார்த்திகிட்ட கேட்டேன், என்ன விஷயம்? இல்லை, இவளோட டார்ச்சர் ஓவராக இருக்குது, ட்ரெஸ் திறந்து பண்ண சொல்லுவா, ஏன்னா அது பிடிக்கல, அக்கா வீட்டில் இருக்கிறோம். நான் சொன்னேன், உன் மேலே தப்பு தானே, நீ எதுக்கு பெட்டில் படுக்கிற? நீ வெளியே போயிருக்கல, இல்லை அவளை துரத்தணும் வீட்டோட, ஏன் வீட்டில் வச்சிருக்கீங்க நான் கேட்குறேன். நாங்கள் வந்து 2 நாள் இருப்போம் போயிடும், அப்போ 3 நாள் வரும் வந்துட்டு போயிடுவோம். அவளை உனக்கு இப்போ அப்போ வரைக்கும் தெரியுமா அவளுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குன்னு? எனக்கு வந்து அப்போ தெரியாது இல்லை. அது 10 நாளுக்குள்ளே சொல்கிறேன். 10 நாள் நாங்கள் 2 நாள் குற்றாலம் சுற்றினோம், எங்கள் வீட்டில் சுற்றினோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரோம், கார்த்திக் வரான். நாங்கள் லைவ் நான் குற்றாலத்தில் போட்டிருக்கேன். கார்த்தி வந்து, நீ இங்கே தான் இருக்கியா அப்படி சொல்லி திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு கார்த்தி. அப்போ கார்த்தி, நான் வரேன் உங்கள் இடத்துக்கு சொல்ல, இல்லை நாங்கள் வந்து வேற எங்கே போகிறோம் சொல்ல, இல்லை நான் வரேன் கண்டென்ட் பண்ணுவோம். ஏன்னா கார்த்திக்கு வந்து திவ்யா ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ஃபர்ஸ்ட் நைட்டில் பண்ணாங்க. அவங்க செகண்ட் டைம் வந்து என் கூட பார்க்குறாங்க கார்த்தி. ஸோ இதில் லிங்க்ல வந்து திவ்யா வந்து செகண்ட் டைம் தான் பார்த்துருக்காங்க கார்த்தி. அப்போ எனக்கு கோட் டேட். உண்மையான கார்த்திகா? இல்லை ஆக்சுவலி உண்மையான கார்த்தி வேற, மதுரைக்கார. இவரோட ஹிஸ்டரியே வேற. சூப்பர். வேலை அவங்க. தயவு செஞ்சு திவ்யா கலைச்சு தூக்கில் போட்டுருங்க. எனக்கு முடியல. எனக்கு இப்படி ஒரு பொம்பளையை நான் பார்த்ததும் கிடையாது. எனக்கு அவள் திருப்பி வந்தால் கூட தயவு செஞ்சு என்னையெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூலாம் எடுக்க சொல்கிறாதீங்க, நானே கொன்றுவேன். என்ன இது? அப்பப்போ துணியை ஊத்து போட்டு நிற்பாலாமே. ஆமாம், அது நான் எப்படின்னா, செல்ஃபி எடுக்க வராங்க, நம்ம என்ன செய்வோம், சரி வாங்க அப்படி இல்லை பார்க்குறியாடி, அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு எனக்குள்ள அசிங்கமாயிடுச்சு. சிவகாசியில் எங்கள் ஊருக்காரவங்க எப்படின்னா நினைப்பாங்க. அதுக்கு தான் அவளை நான் வெளியே ஊர்லேயே இல்லை, நீ இந்த ஊருக்கே வராத அனுப்பிட்டு. அப்போ தான் நாங்கள் ஸ்ரீவி போனது. எங்கள் ஊர் பக்கம் தான் 20 மினிட்ஸ் தான். ஸோ இவ கார்த்தி பேட்டனா, கார்த்தி யாருன்னா, இவ வந்து காலேஜ்லேயே இது பண்ணியிருக்கா, கசபுசா பண்ணியிருக்கா. காலேஜுக்கு வேற போனுச்சா இது? அப்படி சொல்கிறா. ஆனால் வந்து நம்புறியா?
நான் நம்பல 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் தான் நினைக்கிறேன். பட் அவ சர்டிஃபிகேட் வச்சிருக்கா. ஆனா ஒரு விஷயம் அவ சொன்னதுதான் என்கிட்ட, நான் உன் ஜெயந்தாரா உன்கிட்ட ஒன்று உண்மையை சொல்லணும். என்னன்னா, நான் காலேஜில் கசப்புசன் ஆயிடுச்சு, இந்த கார்த்திக்கு சொன்னேன்னா அவனுக்கு பிடிக்கல, அதான் நான் கார்த்தி சொல்லி அழுதேனா அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வேற கார்த்தி உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா உண்மையான கார்த்தி நான் ஒன்று சொல்லட்டா, உங்ககிட்ட பேசுறது எதுக்குன்னா, அங்கே என்ன நடந்தது, அந்த கர்மாந்திரம், அந்த கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். உங்களுக்கே நிறைய தெரியல, உங்களுக்கே எதுவுமே தெரியல. நான் என் கூட இருந்தது பழகுனது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் இவ இந்த மாதிரி பேல்ல இருக்கிறா, இந்த மாதிரி செய்கிறா, வீட்டுக்குள்ள போய் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இல்லாதவங்க, சின்ன குழந்தை வச்சு காசு சம்பாதிப்பா, தாத்தா கூட இருந்து அவங்கள்ட்ட காசு வாங்குவா. எங்களோட என்னது உடம்பு பண்றா இந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு? அவர் 2 lakhs வரும் மேடம். அவளுக்கு 4 ஐடி ஏதோ இருக்கு. அவள் லைவ்ல என்ன காட்டின இந்த மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு. அந்த 2 lakhsல பண்ணுவானா, நான் மொபைல் வாங்குவா, ரீசார்ஜ் பண்ணுவா, நல்லா ஷாப்பிங் பண்ணுவா, நல்லா திம்பா. அதுக்கப்புறம் இந்த அடியாள் ரெடி பண்றால அதுக்கு காசு கொடுப்பா, தண்ணி அடிக்க, சிகரெட் அடிக்க, அப்புறம் வர போக, அப்புறம் அவங்களுக்கு இப்ப சொல்றால கார்த்தி வீட்டுல நான் செலவு பண்ணேன். இன்னொரு விஷயம், எங்க ஊர்ல மெட்டி வாங்கின தெரியுமா, பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. கார்த்தி எனக்கு மெட்டி போடுறா சொல்லிட்டு. எங்க ஊர் தான். அந்த மெட்டி 1000 ரூபா. ஆனா அவ வியூஸ் போச்சு, அத்தனை போயிடுச்சு. அவ அந்த 8000 ரூபா சம்பாதிச்சாலாம். அப்புறம் ரெண்டுமே லாபம் தான். இது நமக்கு தெரியாது. அவ டெக்னீஷியன்ல ரொம்ப ஸ்ட்ராங். இந்த கார்த்தியை வந்து ரிப்போர்ட் அடிச்சவ. அத சொல்றல்ல, அவ என்ன சொல்றானா, வேணுமா அனுப்புவா மொபைல்ல, இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து நீ போடு, போட்டு நல்லா வியூஸ் போச்சுன்னா ரிப்போர்ட் அடிச்சு இது பண்ணிடுவா. இது ஆயிருமா, ஸ்ட்ரைக்கா அது ஆயிருமா. அந்த மாதிரி கார்த்திக்கு பண்ணும்போது அதை எடுத்து விட்டாங்க. நான் இந்த மாதிரி நிறைய என்னோட கொலாபரேஷனே ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டேன். அது நல்ல விஷயம் தான். நான் 4-5 தான் வீடியோஸ் அப்புறம் போட்டேன். ஸோ இவளோட என்ன உள்ள நல்லது மாதிரியே தான் வருவா. ஆனால் ஏன்னா நான் ஃபீவர் ஆயிட்டேன். 1 வாரம் ஃபீவர் எனக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட். ஏன்னா இது பார்க்குறது அது பண்ண முடியல. நான் எதுக்கு இங்கே மெயினாக வந்தேன்னா, அந்த வச்சிருக்க அம்மா காணாமல் போயிட்டா வீடியோ, அது டெலிட் பண்ணும் மேடம். இன்னொரு அந்த ஆகாஷ் யாரு, நான் வெளியே போக பயந்து தான் வர போறேன். கண்டிப்பா நீ இப்போ வந்து நம்ம சேனல்ல இருந்து இப்போ நீ தைரியமா நீங்க கேளுங்க. இது நான் காவல்துறைக்கெல்லாம் சொல்றேன். நான் அத்தனையும் அங்கங்க அலைஞ்சு எனக்கு நீதி கிடைக்கல, எங்கேயாச்சும் எனக்கு கிடைக்கட்டும். அந்த வீடியோஸ் போட்டிருக்கா எங்க அம்மா அண்ணா பத்தி. அம்மா காணோமா, எங்க அம்மா என் கூட தான் இருக்காங்க, அதை டெலிட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் எனக்கு மெசேஜ் கால்ஸ் வருது, அம்மா வந்துட்டாங்களா அப்படி இப்படி சொல்லி. இன்னொன்று, எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஆகாஷ் ஒரு பையன், 16 வயசு பையன் தான், ஃபுல்லா திவ்யா கூட தான் வந்தது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப திவ்யா உள்ள போயிட்டா அடுத்து ஆகாஷ் உள்ள போயிருவாங்க, அதுக்கப்புறம் வெளியே வந்தது என்னை வந்து தூக்க போறாங்களாம், அதுதான் என்னை மர்டர் பண்ண போறாங்க. நான் என்ன அப்படி பண்ணினேன்? எனக்கு அவ சொல்ற விஷயம் எனக்கு பிடிக்கல, நான் விலகிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு, நீங்க தான் வந்து இது ஸ்டெப் எடுக்கணும். அதுக்கு தான் நான் இங்க சேனலுக்கே வந்து பேட்டி கொடுக்குறேன். இல்லைன்னா எனக்கு அவசியமே இல்லை வர்றதுக்கு. இப்போ இந்த கார்த்திக் வந்து ஏதோ ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் அப்படின்னாப்புல, அதுலேருந்து தான் பணம்லாம் வருது அப்படின்னு. இப்போ வந்து இந்த குழந்தைங்கள வச்சு செக்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வருதுல்ல, இதெல்லாம் என்னது? இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிற குழந்தைங்கள வச்சு எதாவது பண்ணுறாங்களா? மேடம் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். அவங்கள்ட்ட பழகின 10 நாள் அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க பசங்களை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எப்படி விடுவாங்க? அந்த பேரண்ட்ஸ் எப்படி விடுவாங்க மேடம்? பணம் கொடுக்கறதாலையா? திவ்யா சொல்கிறேன், நான் செலிபிரிட்டி, உன்னை வந்து டாப்பில் ஆக்குறேன், இது சொன்னாலே போதும். இப்போ நானே போயிருக்க வச்சுக்கோங்களேன், 44 வயசு பொண்ணே போகும்போது சின்ன வயசுக்கு எப்படி இருக்கும் புத்தி? சாக்லேட் வாங்கினா, சாப்பாடு கொடுத்தா, பிடிச்ச விஷயம் வாங்கினா பிள்ளைங்க போகுமா இல்லையா? அதுவும் பக்கத்தில் நம்ம ஊர் ஆட்கள் எப்படி தெரியுமா, ஒருத்தவங்க வந்துட்டுனா பாசத்தை கொட்டிடுவாங்க எங்கள் ஊருக்காரங்க. அதான் முட்டாள்தனம் பண்ணது. ஆனால் அவள் அங்கேயும் மாட்டிக்கிட்டால, கர்மா இருக்குல்ல. அந்த குழந்தைங்க ஆசிரம் சொல்றீங்களே, ஆசிரம் இருக்குதா சொன்னாங்க. இப்போ அது இருக்கா உண்மை நமக்கு தெரியும், நான் கண்ணால் பார்த்தது இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த ஆசிரமில் வந்து பிரச்சனை நடக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து கார்த்தி வந்து அவங்க வீட்டில் வச்சாங்களாம். அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, இஷ்யூ ஆச்சு, அது பண்ணக்கூடாது சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க ஆசிரம் இருக்குது. ஆசிரம் இருந்துச்சுன்னா எதுக்கு அவங்க அக்கா வீட்டில் இருக்கணும், திவ்யா கூட கண்டென்ட் போடணும்? ஆசிரம்னா ஆசிரம் வேற தானே பார்க்கணும். அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப், டீச்சர், 1 லட்ச ரூபா வாங்குறா, சொந்த வீடு வாசல் எல்லாமே இருக்குது. கார்த்தி ஒரு அனாதை தான் சரியா. ஆனால் அந்த பொண்ணுக்கு நல்ல ஃபேமிலியில் இருக்காங்க, நல்ல ஒரு பையன், குட்டி பையனும் இருக்காங்க, நல்ல ஃபேமிலி தான் ஓடிட்டே இருக்குது. நான் அவங்க ஒய்ஃப் வந்தாங்க, அப்போ நான் அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி சரியில்லை, ஓவராக போகிற மாதிரி தெரியுதுன்னா, இல்லை அதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க, வியூஸ்லாம் வரட்டும். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, கார்த்தியும் அந்த திவ்யாவும் வந்து ரொம்ப கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் போட்டோன்னே அந்த அம்மா பார்த்துச்சு, இந்த மாதிரிலாம் கார்த்தி பண்ணாத. அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருந்தாலும் ஒய்ஃப்க்கு கோவம் வரதானே செய்யும். அது சொல்லியிருக்காங்க போல, எப்படி பண்ணாத செய்யாத சொல்லிட்டு. அது மட்டும் தெரியும். பட் அந்த அம்மா வந்து பார்க்கும், ஏன் வியூஸ் போடல, ஏன் வரல தான் கேட்கும். ஆனால் அந்த அம்மா மூஞ்சி காட்டாது, எதுவுமே காட்டாது. ஏன்னா வந்து அது கவர்மெண்ட் ஸ்டாஃப்
ஸோ அவங்க நான் ஒய்ஃப் வந்து இப்படி பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா உனக்கு வீடு வாசல் அங்கே இருக்குது, ஈரோடில் இருக்குது, நீ எதுக்கு இங்கே ஸ்ரீவி வர? அங்கே சொந்த வீடு அங்கே வேலைக்கு போகல. இவர் வந்து டீச்சராக இருந்தவரா, லெக்சராக இருந்தார், தமிழ் லெக்சராக இருந்தவர் தான் கார்த்தி. அது சம்பளம் பத்தல சொல்லி வந்தார். சோஷியல் சர்வீஸ் மாதிரியா இருக்குது. எனக்கும் கன்ஃபியூஷன் தான். இப்போ யார் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க இதில்? எனக்கு அது இப்போ ஒரு நான் யார்கிட்ட போய் என்ன கேட்க எனக்கு தெரியலையே. சித்ரா நீங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்கள கூட தான் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. அவங்கள எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க மேடம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட கேஸ் ஹிஸ்ட்ரி இப்படி நடந்திருக்கும். என்னன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கோர்ட்டில் அடிச்சாங்க என்னை. அந்த என் வப்பாட்டியோட அப்பா அடிச்சாரு என்னை. என் பையன் காப்பாத்துறாங்க கோர்ட் வாசல்ல, அது போகுது. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயினா, கோமா மாதிரி ஆயிட்டேன்னா நான் ஹாஸ்பிட்டல் 3 days வச்சாங்க, வச்சுட்டு தான் அவனு சொல்லிட்டாங்க. போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க, என்கிட்ட ஒரு எஃப்ஐஆர் வாங்குறாங்க, ஆப்போசிட் பர்சன்ட்டையும் வாங்குறாங்க. ஸோ இந்த கேஸில் தான் சித்ரா மேடம் போயிருப்பாங்க. ஏன்னா சித்ரா மேடம் வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சில இதில். அதுக்கு போட்டதான் ஆவாங்க அது கேஸு. அது அவங்க பேச்சு திறமை இல்லை ப்ரூஃப் திறமையில தான் அவங்க வெளியே வர முடியும். ஏன்னா அவ கேடி, அவ யார் இருந்தானா அவங்க மேலே பழி போட்டுட்டு போயிடுவா. அந்த மாதிரி அது வாசல்லே பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு சித்ரா தான் சொன்ன அழுற. அது யார் அப்படி இருப்பாங்களா? நம்ம அழுவோம் பயப்படும், ஏதோ அவளுக்கு இல்லவே இல்லை. இன்னும் ட்ரெண்டாக தான் அவள் வியூஸ் தான் வரும்னு நினைப்பா. அவளுக்கு நான் நேற்றுலேருந்து கவர்மெண்ட் ஜாப் மாதிரி வெளியே வந்தால் சோறுக்கு தள்ளாடணும், தங்கணும். இப்போ அங்கே ஜாலியாக இருப்பாள், அவள் எல்லாமே கிடைக்கும்ல. அதுவும் அவள் எவ்வளோ கிளியராக இருக்குது. ஒரு லாயர் படிக்கணும்னா கஷ்டப்பட்டு படிக்கிறா மகப் பண்ணி. ஆனால் இவன் உள்ளே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வரா. என்கிட்டே சொல்கிறாளே, ஏன் என்ன ஜெயந்தாரா 2 லட்சம் சம்பாதிக்கிறேன் நான், நாய் மாதிரி நான் அட்வொகேட்டுக்கு 10,000 போட்டேன், நான் அவனுக்கு வேலை செஞ்சுட்டு போவான். போலீஸ்காரில் காசு வாங்குவா தெரியுமா? நான் சொல்லி நீ நினைக்கிறமா மாதிரி இல்லை, அது படத்துக்கு நல்லா இருக்கும், நஜத்துக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவள் இப்போ அடிக்கடி சொல்லும்போது எங்களுக்கு பயம் காட்டுறா, வேற ஒன்றும் இல்லை. நீ எனக்கு செய்யலைன்னா உனக்கு அதை கெதி, எனக்கு த்ரெட்டன் பண்ண மாதிரி அது ஒன்று. நான் அதுக்கு பயப்படல. அது நான் அதான் சொல்ல, எத்தனை பேர் எஃபெக்ட் ஆயிருக்காங்க மேடம். யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, மூஞ்சி காட்ட மாட்டாங்க. ஏன் நான் கேட்குறேன், தேனி ஈஸ்வரன் வந்து விஜய் எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு உயிருக்கு ஆபத்து, சரியா? அது ஒரு அசிங்கம்மா. அதுக்கிட்ட யாராவது பேச முடியுமா? ரோட்டில் ஷிட் இருக்குன்னு பார்த்துட்டோன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகி தானே போவோம். அதை மிதிப்போம்மா போயிட்டு. தெரியாமல் பண்ணிட்டு என்ன பண்ணுற? அது வேற ஒரு நல்ல விஷயம், கெட்டதில் ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கு. இப்பயாச்சு அவளை பற்றி தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக அது ஒன்று தான். நான் உனக்கு இந்த விஷயத்தில் நான் உண்மையிலே சொல்லணும். என்னென்னா அட்லீஸ்ட் இனிமேவாவது மக்கள் திருந்தி அவளுக்கு வியூஸ் வர்ற மாதிரி அந்த வீடியோஸை பார்க்க வேண்டாம். இவங்க எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிக்கணும் எல்லாரையுமே. எனக்கு தெரியாது சித்ராலாம் என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் இப்போ இந்த வீடியோ எடுக்க சொன்னதே சித்ரான்றாங்க. இதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மை? இவங்கெல்லாம் எப்படி இத்தனை நாளாக இப்படி தைரியமாக இதெல்லாம் பண்ணுறாங்க? ஒரு மானம் சூடு சொரணை இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்ல, கார்த்தி நல்லவனாக தான் இருந்திருக்காங்க. நல்ல விடம்மா. ஆனா வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அவங்க அப்படி பண்ணி விட்டாங்க. அவன் வாட்டுக்கு அவன் வீடியோஸ். ஆமா ஆமா, நல்லவரா இருந்திருந்தா இங்க வந்திருப்பானா? யாரா இந்த தப்பு செய்வாங்களா? அந்த மூஞ்ச பார்த்து அது லவ் பண்ற மூஞ்சா அது? அதுக்கு அதை வந்து நீ லவ் பண்றேன்னு பணத்தை வேற கொடுத்து கண்டென்ட்டை போட்டு இதெல்லாம் அது நல்லவன் பண்ற வேலையா? அதனால யாருக்கும் நீ வந்து நல்லவளா இருந்திருக்கலாம். இந்த கதையே பேசாத. அந்த குழந்தைக்காக தான் பாக்குறேன். எந்த குழந்தைக்காக? கார்த்தியோட குழந்தை. இன்னும் எந்த மாதிரி அப்பனா கஷ்டமா இருக்கும்ல. இப்ப நானே அப்படி ஃபீல் பண்றேன். அவங்க பொண்டாட்டியே கம்முன்னு இருக்குதுன்னா நீ ஏன் ஃபீல் பண்ணுகிற? நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருந்தீங்க இல்லையா? அப்போ அந்த பசங்களை நீங்க பாத்தீங்களா? பாத்திருக்கேன். அவங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணீங்களா? நான் அந்த பேட் ஹேபிட் இல்லை. நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன். அப்போ அவனுங்க ட்ரிங்க்ஸ் பண்ணானுங்க? அவங்க திவ்யா வந்து பைக்ல போனான், வரும்போது பிரியாணி, அவங்களுக்கு நான்வெஜ், எனக்கு ஒரு வெஜ். அப்புறம் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து பசங்க அந்த பக்கம் உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சு. அந்த 13 வயசு பசங்க எல்லாம்? 16 வயசு பையன். 13 இல்ல 16 வயசு பையன். அந்த ஆகாஷ் அவன் குடிச்சானா? அவன் கேட்டா குடிப்பான். எப்பவுமே அவள்கிட்ட காசு கேட்டுட்டே இருப்பான். காசு கொடு, இது வேணும் அது வேணும். அவ காசு இல்லை சொல்லி கொடுப்பான். 200-300 கொடுத்துருக்காங்க. நாங்க உட்கார இடத்துல கண்டென்ட் பண்றோம்ல, அது வெண்டைக்காவோட அவேர்னஸ் தான் பண்ணோம் அக்ரிகல்ச்சருக்கு. இருந்தாலும் இந்த பசங்க குடிச்சாங்க, வாங்கி கொடுத்தா அப்பதான் வேலை நடக்கும் சொல்லிட்டு. அங்க ஓனர் வந்தாங்க, அந்த இடத்தோட ஓனர், இதெல்லாம் இங்க இப்படிலாம் காலி பண்ணிடணும், இங்க வச்சுக்க கூடாது சொல்லிட்டு. அவங்க சொந்தக்காரங்க தான் அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. இதுதான் எனக்கு தெரியும். ஆனா திவ்யா வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஒரு கண்டென்ட் போட்டாங்க. ட்ரிங்க்ஸ்னா கூப்பிட்டு வாயில துப்பிட்டா, குடிக்கல, குடிச்சிட்டு அப்படி துப்பிட்டு கண்டென்ட் பண்றா. இப்போ நானும் கார்த்தி பேசுறோம்.
இந்த மாதிரி திவ்யா பண்ணாத, நானும் சத்தம் போடுறேன். இது போட்டேன் ஏன்னா இப்போ நாங்கள் 3 பேர் 4 பேர் இருக்கோம். நீ வாட்டுக்கு இந்த டைமில் கண்டென்ட் போட்டேன்னா எங்களே தப்பாக நினைப்பேன். ஏன்னா கார்த்திக்கும் ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இல்லை, எனக்கும் கிடையாது. அந்த பொண்ணுக்கு இருக்குது, ஆனால் இல்லை தெரியல, இப்போ தான் தெரியுது இருக்குது. ஏன்னா அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது தான் அந்த 2 பசங்களை அவள் ரேப் பண்ணது. அவள் சொல்கிற கார்த்தி எனக்கு சரியாக பண்ணலைன்னா பண்ணியிருந்தானா நான் இந்த குழந்தைகிட்ட போயிருக்க மாட்டேன் ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு. இது யார்கிட்ட சொன்னா? இந்த ஆடியோலே இருக்கே, ஆடியோல இருக்கு. எனக்கு சொன்னது இல்லை, இந்த ஆடியோ இப்போ ரீசெண்டாக ஒரு 3 டேஸ்க்கு முதல் நடந்திருக்கு. சரி, அது என்ன வந்து அவர் லாயர்ஸை பற்றி தப்பாக பேசியிருக்கா, கேள்விப்பட்டியா? லாயர்ஸ் பற்றி மட்டும் இல்லை, போலீஸ்காரங்கிட்ட என்னன்னா, நான் என்ன தப்பு பண்ணாலும் சட்டத்தில் வந்து ஒரு இடம் இருக்குது வெளியே வர்றதுக்கு. நான் 2 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறேன்ல, இதெல்லாம் அதெல்லாம் சொல்லி நாய் மாதிரி நான் போட்டேன்னா எத்தனை லாயர்ஸ் வருவாங்க. அதை நான் பண்ணிட்டு போகிறேன். போலீஸ்காரங்க காசு தானே வேணும், எனக்கு தெரியாதா? நான் உள்ளே போயிட்டு வந்தவ, அதை யார் எப்படி எனக்கு தெரியும்? நான் வாட்டுக்கு இங்கே வேலை செய்வேன், அவங்க வாட்டுக்கு அங்கே வேலை செய்யட்டும், அப்படி ஜாலியாக சொல்கிறான். நீ வாட்டுக்கு நீ வேலை செய்ய, உன்னை பாட்டுக்கு எல்லாரும் வேலை செய்வாங்க, கண்டிப்பாக இது நடக்கும். ஸோ நான் கடைசியாக என்ன கேட்டுக்கிறேன்னா, தயவு செஞ்சு இது நல்லா தீர விசாரித்து இதில் யார் யார் எங்கெங்கே கனெக்ட் ஆகிருக்காங்க, யார் யார் அதுங்களோட பழகியிருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் நம்ம டிபார்ட்மெண்ட்டு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.